கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை வாசிக்கிறேன். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின் உன் சகோதரனை சிறப்படுத்து என்றார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை சிறப்படுத்து என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கி என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? கண்ணாடியை பார் என்று பேச விரும்புகிறேன். இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, நீ குணப்பட்ட பின்புதான் அடுத்த உன் சகோதரனை சிறப்படுத்த வேண்டும் என்று. ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு தானே சரியாகாமல் மற்றவங்களை ஈஸியாக குற்றப்படுத்திடுறாங்க. அதனால தான் கண்ணாடியில் முதல்ல உன்னையே நீ பாருன்னு சொல்லுகிறேன். அந்த கண்ணாடியில் ஏன் நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம தலை உலைஞ்சிருக்குதா, நம்முடைய பொட்டு கரெக்டாக இருக்குதா, நம்முடைய ஃபேஸில் ஏதாவது அழுக்கு இருக்குதா, நம்ம ட்ரெஸ் கோடில் ஏதாவது சுருங்கி இருக்குதா, பட்டன் எல்லாம் ஒழுங்காக போட்டிருக்கோமான்னு நம்மளையே சரி செய்கிறது தான் அந்த கண்ணாடி. நம்மையே நமக்கு காட்டுகிறதுக்கு பேர் தாங்க கண்ணாடி. அதனால தான் நான் சொன்னேன், நீ கண்ணாடியை பாருன்னு. இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய குற்றத்தை பார்க்கறதே இல்லை, தன்னுடைய தவறை திருத்துகிறதே இல்லை. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க தப்பு, இவங்க தப்புங்கன்னு சொல்கிற உனக்கு உன்னையே நீ பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் உனக்கு இல்லைங்க. இன்னைக்கு உன்னை பார்த்து நான் சொல்ல வரேன், உன்னை நீயே பார்க்க கற்றுக்கிட்டனா மற்றவர்களை குற்றம் சொல்லுகிற ஒரு வாய்ப்பே உனக்கு இருக்காது. அவ சரியில்லை, இவன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்கிற இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, மற்றவனை பற்றி நீ ஏதாவது சொல்லணும்னா, மற்றவனுக்கு நீ ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணும்னா முதல்ல சரியாகு. உன்னையே பிசாசு பயங்கரமாக சுலகனால் புடைக்கும்படி என்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு இருக்கான். உன் நிலைமையே என்ன ஆகும்னு தெரியல, அதனால் உன் விசுவாசம் மட்டும் ஒளிந்து போகாதபடி நான் ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா என்னையே நீ தெரியாதுன்னு சொல்லுகிற ஒரு நாள் வருகிறது. அதனால் முதல்ல ஒன்றை நீ சரிப்படுத்துன்னு சொல்லுகிறார். ஷபரபாலாபா. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றை நீ சரிப்படுத்து, உன்னை நீ திருத்த வேண்டிய இடத்துல திருத்து, மாற வேண்டிய இடத்துல மாறணும். பணிய வேண்டிய இடத்துல பணிந்தாக வேண்டும், குனிய வேண்டிய இடத்துல குனிந்தாக வேண்டும், தாழ்மையாக இருக்க வேண்டிய இடத்துல தாழ்மையாக இருக்க வேண்டும். நான் திமிராக இருப்பேன், நான் பெருமையாக இருப்பேன், என்னையெல்லாம் யாரும் அடக்க முடியாது, நான் உன்னை விட சலிச்சாளா, உனக்கு என்ன நான் தாழ்ந்து போகணுமா, இப்படின்னெல்லாம் உன்னுடைய திமிருத்தனத்தையும் உன் பெருமையையும் உன் அகங்காரத்தையும் காண்பிக்கிற இடமல்ல தேவ சமூகம். அதனால் பேதுருவே, நீ முதல்ல சிறப்படு. ஷபரபலபா. நீ குணப்படு, முதல்ல நீ திருந்து. இன்னைக்கு நீ திருந்து, மனைவியே நீ திருந்து, கணவனே நீ திருந்து, வாலிப பிள்ளைகளே நீங்கள் திருந்துங்க. அன்னிட்டு மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுங்க. நீங்கள் பண்ணாத எதையும் மற்றவங்களை சொல்லவும் செய்யாதீங்க, அவங்க செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க. முதல்ல நீங்கள் செய்யுங்க. நான் முதல்ல அட்வைஸ் பண்ணுறதையே எப்போ நிறுத்தினேன் தெரியுமா? நான் அதை செய்யாத போது எனக்கு அட்வைஸ் பண்ண தோணாது. நான் செஞ்சால்
அதை நான் பைபிள் படின்னு சொல்கிற நீ பைபிள் படிக்கிறையா, ஜெபம் பண்ணுன்னு சொல்கிற நீ ஜெபம் பண்ணுறியா? முதல்ல உன்னைத்தான் சரி பார்த்துட்டு, அடுத்தவன் கண்ணாடி உடஞ்சிருக்கா, அடுத்தவன் கண்ணாடியில் விரிசல் இருக்கா, கீறல் இருக்கான்னு அப்படி பார்த்துக்கலாம். உன் கண்ணாடியே உடஞ்சி சல்லி சல்லியாக கிடக்குது, அதை சரி பண்ணப்பார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, தேவ சமூகம் என்பது எங்களுக்கு கண்ணாடி போல. ஆண்டவரே, அதை நாங்கள் பார்க்கும் போதெல்லாம் எங்களுடைய தவறுகளை எங்களை சரி பண்ணி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.